திராவிட முன்னேற்ற கழக மதசார்பற்ற கூட்டணியில, அதாவது கருப்பு சிவப்பு படையில இந்த முக்குளத்தூர் புலிப்படையை சேர்த்து எனக்கான ஒரு தேர்தல் போட்டியிடக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்துடைய முதல்வர் அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து தலைமை எடுத்த முடிவு தான். தலைமை வேறு எங்கு முடிவு எடுத்திருந்தாலும் நான் இங்கே அந்த தேர்தலை சந்திச்சிருக்கிறேன். இயற்கையாக நான் இந்த கொரோனா காலங்களில் சிவகங்கை மாவட்டத்தில் நான் ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு இயற்கை விவசாயம் செய்யணுங்கிற ஆர்வத்தில் நான் இங்கே வந்தேன். ஸோ வந்து அங்கே எடுத்து பண்ணேன். நான் தங்குறதுக்கு ஒரு வீடுகள் இப்படிலாம் ரெடி பண்ணோம். ஸோ அது 7 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது உருவாக்கப்பட்டது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல, அந்த தொகுதியில் அந்த மக்களுக்கான வேலையை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை முதல்வர் எனக்கு வழங்கியிருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கும் மாவட்ட செயலாளராகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அண்ணன் பெரிய கருப்பண்ணன் அவர்கள் எனக்கு வந்து நீண்ட காலங்களாக எனக்கு அண்ணன் நல்லா பழக்கம். ஸோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் குடும்பத்துல பழகி இருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில அவர் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதை வெற்றி உறுதி செய்யப்பட்டதாகவே நான் ஆமா ஆமா இல்ல இரட்டை இலையில நான் நிற்கும் பொழுது நின்றுன்னா அது புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்குனது. அதுக்கப்புறம் அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட ஒரு சின்னம். அம்மா அன்னைக்கு இருந்தாங்க. அந்த இரட்டையில வாக்களித்தது அம்மாவுக்கான வாக்கு தான். எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு யாரும் போடலைங்க. ஏன்னா அவர் கும்பிட்டு விழுந்து வாங்கினதுதான் அந்த பதவியை தவிர அவர் ஓட்டு போட்டுலாம் அவர் ஒன்றும் ஜெயிக்கல. ஒண்ணு. இன்னொன்னு, எடப்பாடி அவர்கள் திட்டமிட்டு என் சமூகத்தை புறக்கணித்து அவர்களை இந்த எந்த இரட்டை இலை சின்னத்துல முதல் இடைத்தேர்தல மாயத்தவர் நின்று வெற்றி பெற்றாரோ திண்டுக்கல்ல, அப்படி ஆரம்ப காலத்திலிருந்து அதிகமான பெருவாக்குகளாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை புறந்தள்ளி ஓபிஎஸ், சின்னம்மா, டிடிவி இப்படி எல்லாரையுமே அரசியல் அடையாளம் அற்றவர்களாக மாற்றுவதற்கான முயற்சியை தொடர்ந்து அவர் செஞ்சார். அப்படிங்கிறதும் அவர் மக்கள் விரோத போக்கா நடந்துகிட்டாருங்கிறதுக்காகத்தான் நம்ம அவரை விட்டுட்டு வெளியில வந்தோம். இது நம்ம வந்துட்டு அப்பவே வந்துட்டோம். ஸோ ஒரு காலத்திலும் நான் எடப்பாடியை ஏற்கிற மனநிலையில இல்லை. அது கிடையவே கிடையாது. அது வந்து அப்போ இருக்கும்போது அது ரெட்டை இலை, இப்ப அது ஒத்த இலை, அதுவும் செத்த இலை. ஏன்னா அந்த இலை இனிமே யாரு மதிக்க போறாங்க? எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒத்த இலை, செத்த இலை. அது ஒத்த இலை எங்க போயிடுச்சுன்னா பிஜேபி கிட்ட போயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான். இப்ப ரெட்டை இலையில ஒரு பக்கம் தாமரை இருக்குது, இன்னொரு பக்கம் செத்த இலை இருக்கு. இவ்வளவுதான் என்ன பொறுத்தவரை. அதனால இது வந்து மதசார்பற்ற ஒரு கூட்டணி. இன்னைக்கு தேசத்துல மதத்தை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. மதசார்பற்ற ஒரு கூட்டம், அதாவது கொள்கை பிடிப்பான ஒரு கூட்டம். எந்த ரூபத்திலும் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க கூடாது. தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும். இருமொழி கொள்கை ஆக்கப்பூர்வமாக நடக்க வேண்டும். என்ன தமிழர்கள் நலன், தமிழ்நாடு, தமிழ் மண், மொழி, கலாச்சாரம் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படின்னால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வரைதான் இந்த மாநிலம் பாதுகாக்கப்படும். அதனாலதான் இந்த கூட்டணி. இல்ல அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் பிரச்சாரம் எல்லாம் பண்ணி எல்லாம் நான் ஜெயிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் என்னுடைய தலைவர், நான் ஏற்றுக்கொண்ட எங்களுடைய மதசார்பற்ற கூட்டினுடைய தலைவர் அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள் இந்த தமிழகத்திற்காக அவர் செய்த நலத்திட்டங்கள், அவர் செயல்படுத்திய முற்போக்கான திட்டங்கள், இன்றைக்கு அவர் அறிவித்திருக்கிற இந்த தேர்தல் வாக்குறுதிகள், அதிலும் குறிப்பாக முத்தாக அமைந்த இல்லத்தரசி ஒரு திட்டம் போதும் இந்த கருணாசை சிவகங்கையை வெற்றி பெற செய்வது. அதிமுக வேட்பாளர் வந்து நீங்க ரவுடிகளா வந்து இறங்கிருக்கீங்க. என்ன ரவுடியா? வடிவேல் படத்துல நானு ரவுடிங்கிற மாதிரி எடப்பாடி மேல வழக்குகளை போட்டு ரவுடி மாதிரி காட்டிட்டார். ஆக்சுவலி ஒரிஜினல் ரவுடி அவர் தான், நான் கிடையாது. என்ன அவர் அப்படி பொய் வழக்குகளை போட்டு அரசியல் சூழ்ச்சிக்காக பொய் வழக்குகளை போட்டு என்ன ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சாரு. அதை இவர் சொல்றாரு. நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க. என் மேல நீங்க எடப்பாடிய மேல வழக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 16 ஆண்டு காலங்கள் ஒரு சமுதாய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நியூசன்ஸ் 75 வழக்கு கூட வாங்காதவனா. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து கருணா இஸ் த ஒயிட் காலர்னு அவங்க கிட்ட நான் பேர் வாங்கினேன். தளபதி என்ன சொல்றாரோ நான் செய்வேன். ஆமா, அண்ணன் என்ன சொல்றாரோ நான் செய்வேன். உண்மையான விசுவாசியா இருந்தார். இவருடைய விமர்சனங்களை பொறுத்து அவரும் அந்த பதிவு 2 பேருக்குமானது. அடுத்து அவருடைய மறைவுக்கு பிறகு அவரோடு பழனிசாமியோடு இணைந்து அவர் பயணிக்கிறது. குறிப்பாக மாண்புமிகு நம்முடைய இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து மாதிரி சட்டமன்ற உறுப்பினரை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடத்தினார். அப்பொழுது அதுல வந்து கலந்து கொண்டவர் தான்
நம்முடைய திரு கருணாஸ் அவர்கள் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக அவர் அந்த தளபதி அவர்களை நாடி வந்தவர். கொள்கை ரீதியா உண்மையார் இறந்த பிறகு அவருக்கு அதில் பயணிப்பதற்கு உடன்பாடு இல்லை. அதுதான். அதனால திருப்பி அவரை சந்தேகப்பட வேண்டாம். ஏதோ சீட்டுக்காக வந்தவர்னு நினைச்சாங்க. நன்றி வணக்கம். இனிமே என்ன வாய்ப்பு? தளபதி வாயிலிருந்து சொல்லிட்டாங்க. தலைவர்கள் பேசுறாங்க. அவர் வேட்பாளர், அதுக்கான வேலையெல்லாம் வெற்றி பெற நாங்க யாராரு கேட்டாங்களோ எல்லாரையும் நாங்க வந்து இருப்போம். நீங்க யார சொல்றீங்களோ அந்த சகோதரர் அவர்களும் கூட்டணி தர்மத்துக்கு நான் சரியாக இருப்பேன்னு சொல்றாரு. நீங்க எந்த இதுகளை பத்திரிகையாளருக்கும் அல்லது சில சக்திகள் அதை வந்து கிடைக்க முயற்சி நல்ல